கமகமன்னு வாசனை வருது. ஏலக்காய் இஞ்சிலாம் போட்டிருக்கீங்களோ? போட்டிருக்கு சார். 10 ரூபா தான் சார். 10 ரூபாயா? ஆமாம் சார். இந்தாங்க. ஏய், இப்ப இங்க எதுக்கு வந்தா? என்ன மறுபடியும் என்கிட்ட பிரச்சனை பண்ண போறியா? என்ன அடிக்க போறியா? நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடுவேன். உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். வேற வழி இல்லை ராஜா. நீ யாருக்காக வேலை செய்யற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ என் கையில அடி வாங்கலன்னு வையேன், நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை தான். என் கூட சேர்ந்து நீயும் மாட்டுவ. என்ன சொல்ற? என்ன அடிக்க போறியா? நான் அடிச்சே அவன வேற வழி இல்லை. பாரு, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுவேன். அப்படியே நில்லு. ஐயோ! அண்ணா சொல்லுமா. கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். சரிம்மா. அவன் நம்ம மாறனுக்கும் பாண்டியனுக்கும் முன்பகை இருக்குன்னு பொய் சொல்றான்னா அப்ப அவனுக்கு கோவம் வரதானே செய்யும். சாட்சி 1000 சொல்லுவான். அதெல்லாம் உண்மை இல்லைன்னு ப்ரூவ் ஆகணும். அதுக்கு தானே லாயரை வச்சு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி அவசரப்பட்டு அவன் மேல கைய வச்சா என்ன அர்த்தம்? தப்பு நடந்தது உண்மைன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆகாதா? டேய், தப்பு பண்ணவன் தான்டா பயப்படும். நீ எதுக்கு அவங்கிட்ட போய் சண்டை போட்டு வந்த? அப்பா, நீ தப்பு பண்ணிருக்கியா? டேய், நிஜமாவே உனக்கும் பாண்டியனுக்கும் முன்பாக இருந்துச்சா? எனக்கும் அந்த டவுட் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு மாமா. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மைதான் தோணுது. கண்மணி அக்கா, நீ சும்மா இருடி. உனக்கு ஒண்ணும் தெரியாது. கண்மணி, மாற அப்படிலாம் செய்யறவில்ல. நீ ஏன் இப்படி பேசுற? வள்ளி, இவன் விட்னஸ போட்டு அடிச்சா எல்லாரும் அப்படிதான் யோசிப்பாங்க. கண்மணி சந்தேகப்படுறத இந்த தப்பு இல்ல. டேய், சொல்றா, உனக்கும் பாண்டியனுக்கும் பகை இருந்துச்சா? ஐயோ அண்ணா, அப்படிலாம் பேசாதீங்கண்ணா. எனக்கு மாப்பிள்ளைய பத்தி நல்லா தெரியும், என் புள்ளைய பத்தியும் நல்லா தெரியும். என் புள்ள மேல வச்சிருக்கிற அதே நம்பிக்கையை தான் நான் மாப்பிள்ளை மேலயும் வச்சிருக்கேன். அவர் ஒரு எறும்பு கூட கெட்டது நினைக்க மாட்டாருண்ணா. அதை நானே என் கண்ணால பாத்திருக்கேன். உங்க பையன் தங்கம்ண்ணா. அவரு வஞ்சம் வச்சு பழி வாங்குற அளவுக்கு மோசமான ஆள் இல்லைண்ணா. அந்த சாட்சி பொய் சொல்றானா? ஆனா அவன் ஏன் அப்படி சொல்றான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் பொய் சொல்றானா, அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆமா மாமா, மாறன் மாமா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. என் புள்ளையும் எந்த வம்பு சண்டைக்கும் போக மாட்டான். மாப்பிள்ளையும் அதே மாதிரி தான், யார்கிட்டயும் வம்பிழுக்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நடந்துக்க வாய்ப்பே இல்லைன்னா. மத்தவங்க அவரை பத்தி என்ன வேணா பேசலாம், ஆனா மாப்பிள்ளை நீங்க பெத்த பையன், நீங்களே அவரை சந்தேகமா பாக்கலாமா? இவன் என்ன செஞ்சாலும் இவனுக்கு இருக்கிற சப்போர்ட் மட்டும் குறையவே இல்லை. டேய், பாத்தியா இவங்க உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு பாத்தியா? கையும் காலையும் வச்சுக்கிட்டு அமைதியா இரு. இந்த விட்னஸ் கிட்ட போய் ஏதாவது வம்பு வளர்த்தேன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். பார்த்து மூஞ்சியும் ஒகரையும். டேய், ஏன்டா நீ இப்படிலாம் பண்ற? அவன் பொய் சொல்றான், நம்ம கேட்டிருக்கணுமா? அதுக்காக கைய நட்டுவியா? ஏண்டா, அவன் இப்ப என்ன பண்ணுவானே தெரியலையே. அவன் பாட்டுக்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தானா கோர்ட்ல மறுபடியும் இந்த கேஸ் எடுத்து ஆரம்பிச்சிருவாங்கல்ல. உனக்கு தானே சிக்கல் ஆகுது. நீயே ஏன்டா மேல மேல சிக்கல் பண்ணிக்கிற? அப்புறம் நாங்க எப்படிடா உனக்கு உதவி பண்ண முடியும்? நீ கொஞ்சம் புலமாம இருக்கியா? அவர் ஒரு எறும்பு கூட கெட்டது நினைக்க மாட்டாருண்ணா. அதை நானே என் கண்ணால பாத்திருக்கேன். உங்க பையன் தங்கம்ண்ணா. அவர் வஞ்சம் வச்சு பழி வாங்குற அளவுக்கு மோசமான ஆள் இல்லைண்ணா. ஆமா மாமா, மாறன் மாமா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு.
என்ன இவரு பேயறிஞ்ச மாதிரி வந்திருக்காரு? மகனே உன் சாவு என் கையில தாண்டா. உன்னை என்னைக்கு இருந்தாலும் சாகடிக்காம விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போனார் சார். ஏன்னா நாங்க இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, எப்படி இந்த கேஸை முடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீ வாலண்டியரா போய் அவங்க கிட்ட வம்பு எடுத்துட்டு வந்திருக்க. என்ன இவரு தம்பிய பத்தி ஏதாவது பேசினா வழக்கமா வக்காலத்து வாங்கி பேசுவாரு. இப்ப பதிலே சொல்லாம அமைதியா படுத்துட்டாரு. அப்படி என்ன யோசிக்கிறாரு? அண்ணன் தம்பிங்க சேர்ந்து எதுவும் சதித்திட்டம் போடுறாங்களா? போட்டாலும் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். என் குடும்பத்துல இருக்கிற என் அம்மா தங்கச்சியே இன்னைக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ற இடத்துல இருக்காங்க. இப்படி ஒருத்தன் சாட்சி சொன்னதுக்கு அப்புறமும் அவன் செஞ்சிருக்க மாட்டான்னு என் அம்மாவே சொல்றாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை முதல்ல அழிக்கணும். எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே சந்தேகப்படணும். அதுக்கு ஏதாவது செய்யணும். நாளைக்கே அவன் மேல இருக்கிற நம்பிக்கையை அழிச்சு காட்டுறேன்.